வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம 10th 9th லெசன் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? யூனிட் 6 சார்ந்து நம்ம ஏற்கனவே 10th 6 லெசன் முடிச்சிருப்போம். இப்போ 10th 9th லெசன் வந்து முடிக்க போறோம். இந்த லெசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழக விடுதலை போராட்டம். ஓகேவா? தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய மொத்த டாபிக்மே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளான எதிர்ப்புகள், சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், அதோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் எப்படி நடந்தது. இந்த லெசன்ல ஃபுல்லாவே தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. ஓகேவா? தேசிய லெவலில் எப்படி நடந்தது, அதுக்கு எதிர்வினை, அதாவது அதுக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது அப்படின்றதான் பார்ப்போம். ஓகேவா? தமிழகத்தில் நடந்த தொடக்கால எதிர்ப்புகள், சுதேசி இயக்கம், பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேச, அதாவது இந்திய லெவல்ல எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் முக்கியத்துவமா பண்ணாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, தமிழகத்துல எப்படிலாம் நடந்துன்னு சொல்லிட்டு அதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? இது யூனிட் 6 டைரக்டா நேரடியாவே இந்த லெசன் வந்துருக்கும். ஓகேவா? நேரடியாவே தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் சொல்லிட்டு நேரடியா யூனிட் 6 இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா? ஸோ அப்படியே கவனிங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல இதான் ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படியே வந்து தமிழ்நாட்டோட தொடக்க கால எதிர்ப்புகள்ல ஃபர்ஸ்ட் துணை யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான் இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிஸ்டரி தெரியணும். என்ன ஹிஸ்டரி அப்படின்னா, இப்ப ஏற்கனவே பெரும்புரட்சி வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும். ஓகேவா? பெரும்புரட்சிக்கும் 1857 பெரும்புரட்சிக்கும் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் ஒரு இடைப்பட்ட கேப் இருக்கும். ஓகே, ஒரு இடைப்பட்ட கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்தியாலே முதல்ல இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பொலிட்டிஷியன் ஆர்கனைசேஷன் எதுவும் கேட்டாங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லப்படுகிறது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1852 ஸ்டார்ட் பண்றாங்க. யாருன்னா 2 பேரு, கஜிலு லட்சுமி நரசிம்மரும் சீனிவாசன் அப்படின்னு 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. புரியுதா? அதாவது இந்தியாலே முதல்ல இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு, ஒரு பொலிட்டிஷியன் சார்ந்த ஆர்கனைசேஷன் எதுவும் கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். எந்த வருஷம்? 1852. யார் ஸ்டார்ட் பண்றது? 2 பேர், கஜில் லட்சுமி நரசும் சீனிவாசன் தான் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அதாவது இவங்க எப்படின்னா ஒரு வணிகத்தை, ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து வணிகர்கள், ட்ரேடிங் வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வியாபார சங்கம் மாதிரி, சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா ஒரு வணிகர்கள் குழு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து, எப்ப இது வந்து நம்ம பிரிட்டிஷ் கிட்ட கேட்போம், இது வந்து சொல்லுவோம், வரி வந்து கம்மி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த விஷயத்துக்காக தான் ஆரம்பிப்பாங்க. பின்னால இது வந்து ஒரு மக்களுக்கான அமைப்பா மாறுது. ஓகேவா? மக்களுக்கான குறை தீர்வு, மக்களுக்கான வந்து பிரச்சனைகள் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு அது முக்கியமா எது கேட்பாங்க அப்படின்னா 1820 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரயத்வாரி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல 1820 நம்ம என்ன போட்டிருப்பாங்க? ரயத்வாரின்ற ஒரு வருவாய் முறை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது வரி வசூல் செய்யக்கூடிய முறைக்கு பேர் தான் வந்து ரயத்வாரி முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்ப 1820 போட்டிருப்பாங்க. இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறது முன்னாடியே போட்டிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன தெரியுமா பண்ணாங்க? வரி வசூல் செய்யறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர், அது பேரே டார்ச்சர் பண்ணி ஏதோ பண்ணி வரி மட்டும் வசூலி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேரே டார்ச்சர் ஆக்ட் தான். இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா டார்ச்சர் ஆக்ட் சொல்லுவாங்க, தமிழ்ல சித்திரவதை சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தை எப்ப போடுறாங்கன்னா 1854 போடுறாங்க. ஓகேவா? ரயத்வாரியை தொடர்ந்து சித்திரவதை சட்டம்னு ஒரு சட்டம் போடுறாங்க. யாரெல்லாம் வரி வசூல் செய்யலையோ சித்திரவதை பண்ணாச்சு நம்ம அவங்க கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க பிரிட்டிஷ். எந்த வருஷம்? 1854. ஓகேவா? இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட கோரிக்கை இருக்குது. என்ன கோரிக்கை? எதுக்கு மக்களை வந்து சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி நீங்க வந்து வரி வசூல் செய்றீங்க, இது மாதிரி பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பிரிட்டிஷ் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா சித்திரவதை ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் போடுவாங்க. ஓகேவா? டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை போடுறாங்க பிரிட்டிஷ். என்னது? டார்ச்சர் கமிஷன் ஒரு கமிஷனை போட்டு அதை ஒரு ஆணையத்தை போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அந்த சித்திரவதை சட்டம் தப்புன்னு சொல்லிட்டு அதை நீக்கிடுவாங்க. எந்த வருஷம்னா 1862 சித்திரவதை சட்டம் நீக்கப்படும். அதாவது டார்ச்சர் ஆக்ட் வந்து அபாலி செய்யப்படும். ஓகேவா? அதே மாதிரி சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஆரம்பிச்சது. 1862 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல இதோட செல்வாக்கு குறைஞ்சிரும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஆரம்பிச்ச கஜில் லட்சுமி நரசு வந்து இறந்து விடுவார். ஓகேவா? ஆரம்பிச்ச கஜில் லட்சுமி நரசுன்றவர் இறந்து விடுவார். அதோட இதுக்கப்புறம் இதோட செல்வாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? தமிழகத்தின் தொடக்க கால எதிர்ப்புகள்ல முதல்ல ஆரம்பிச்ச அமைப்புன்னு கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். ஓகேவா? சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேட்டிவ், கஜில் லட்சுமி நரசு ஆரம்பிச்சாரு, சீனிவாசன் அவங்க 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேருனால 1852 சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு. ஓகேவா? ஒரு பொலிட்டிஷியன் ஆர்கனைசேஷனா இருந்தது. ரயத்வாரி 1820 போட்டாங்க. அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் பேர் தான் என்னது? சித்திரவதை சட்டம், டார்ச்சர் கமிஷன், டார்ச்சர் ஆக்ட் சொல்லுவாங்க. சோ இந்த அமைப்பு வந்து கோரிக்கை இருக்குது பிரிட்டிஷ் கிட்ட. சோ அதை அவங்க ஏத்துக்கிட்டு சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க.
1862 சித்திரவதை சட்டம் நீக்கப்பட்டது. டார்ச்சர் ஆக்ட் வந்து அபாலிஷ் செய்யப்படுகிறது. அதே சமயம் 10 வருடங்களில் இந்த அமைப்பு காணாமல் போய்விடுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அதுல இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பத்திரிகையோட அந்த முக்கியத்துவத்தை வந்து பார்க்க போறோம். ஓகேவா? பத்திரிகையோட முக்கியத்துவம் எதுக்கு சார் பத்திரிகைன்னு ஒண்ணு வருது? ஏன் அதுக்கு முன்னால பத்திரிகைன்னு ஒண்ணு இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 1800கள்ல ஒரு கம்யூனிகேஷன் இப்ப இருக்குது. போனு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்கு. நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்த ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிடணும். அந்த காலத்துல பிரிட்டிஷ் நம்ம அடிமை வச்சிருந்த டைம்ல எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கனெக்டிங்ல இருக்க முடியும்? முதல்ல இந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இதோட ஏன் பத்திரிகை பத்தி ஏன் இங்க கொடுத்துருக்காங்க, பத்திரிகைன்னு அவ்வளவு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த டைம்ல நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு டிவி இருக்காது, ஒரு ரேடியோ இருக்காது. அதுவே பெரிய விஷயம். அப்பெல்லாம் ஒண்ணு இருக்கிறதே ஒரு வீட்டுல. இப்ப பத்திரிகை வந்து என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. 1887 டி முத்துசாமின்றவர் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஜட்ஜி அவர். ஓகேவா? 1877 டி முத்துசாமின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜா மாறுறாரு. ஓகேவா? சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜா வந்து போடுறாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியா வந்து யார போடுறாங்கன்னா டி முத்துசாமியா போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையா சார் அப்படின்னா எஸ், இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ் நபர்கள் தான் வந்து ஜட்ஜா இருப்பாங்க முறை. ஓகே, வாட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா யார போடுறாங்கன்னா டி முத்துசாமின்ற நபர் வந்து போடுறாங்க. ஓகேவா? நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சி செய்யற டைம்ல ஒரு இந்தியர் வந்து அதாவது ஒரு இந்தியரை நீதிபதியா போடுறாங்க, ஜட்ஜா போடுறாங்கன்னா அது பிரிட்டிஷ் எப்படி பார்ப்பாங்க? கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, யார டி முத்துசாமின்ற நபரை வந்து கேலி கிண்டல் பண்றதையும் கூடவே இந்த இந்தியர்கள்லாம் இந்த தகுதி இருக்கா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா டி முத்துசாமிய மத்த நியூஸ் சேனல்களையும், அதாவது நியூஸ் சேனல்ல பத்திரிகைகள்ல, அந்த பத்திரிகைலாம் யாருன்னு பாக்குறாங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதுவும் எப்படி வரும்னா மேற்கத்தி கல்வி முறை வந்து இந்தியாவுக்கு வரும். வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்தி கல்வி முறை வந்து இந்தியாவுக்கு வருது. அப்பெல்லாம் எழுத்தறிவுமே படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி தான். அப்படி அந்த கம்மியான நபருமே படிக்கும் போது ஏன் முத்துசாமியோட நபரை வந்து இப்படி குற்றம் சாட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லா நியூஸ் பேப்பருமே பிரிட்டிஷ்காரங்களோட ஓனர் தான். ஓகே, எல்லா நியூஸ் பேப்பரோட ஓனர்ஸ் யாரா இருக்காங்க, அது வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் யாரா இருக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷா தான் இருக்காங்க. ஓகே, பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு, அதாவது இந்தியர்களுக்கு ஆப்போசிட்டா வந்து போடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க நமது இந்திய மக்கள், இந்திய தலைவர்கள் யோசிக்கிறாங்க. ஓகேவா? இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா 1878 இதுக்கு அடுத்த வருஷமே, ஓகேவா, அடுத்த வருஷமே த ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை ஆரம்பிக்கிறார். யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரி அப்படின்னு 2 நபர்கள் சேர்ந்து 1877 டி முத்துசாமி ஜட்ஜா போட்டாங்களா, அடுத்த வருஷமே தி ஹிந்து அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, ஜி சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரியும். ஓகேவா? இது மூலம் என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, மக்கள் கிட்ட ஒரு ஒற்றுமையும், இப்படிலாம் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நிறைய அறிவுபூர்வமாகவும் நிறைய விஷயமும் வந்து பரவுது எளிமையா. ஓகேவா? சோ பிரிட்டிஷ் போறது இந்தியர்கள் வந்து இது இல்ல அது இல்லன்னு சொல்றது அந்த மாதிரி கருத்துக்கள் பரவும் போது இவங்க தி இந்துன்ற நியூஸ் பேப்பர்ல நல்ல விஷயங்கள இந்தியா பத்தியும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள போயிட்டு இருக்குன்றதையும் ஒரு கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. பத்திரிகையோட முக்கியத்துவம் அதுவும் இந்த தி ஹிந்துன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சுதந்திரத்துக்கான அந்த ஒரு நோக்கம் வந்து அப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே ஒரு பாட்டு தான். காந்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பத்திரிகையோட பர்ஃபார்மன்ஸ் அதுவும் தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டது ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க 1878 தமிழ்நாட்டுல ஆரம்பிப்பது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ பத்திரிகையோட பங்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஹிந்து பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதே நம்ம ஜி சுப்பிரமணியன் நபர் வந்து 1891 சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு தமிழ், இது வந்து இங்கிலீஷ் பத்திரிகை, இது வந்து தமிழ் பருவ நாள் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? 77 டி முத்துசாமி, 78 தி ஹிந்து, 1891 சுதேசமித்ரன் வந்து பண்றாங்க. ஓகேவா? தமிழ் பருவ பண்றாங்க. 1891 நமக்கு என்ன ஞாபகம்னா அம்பேத்கர் வந்து அப்பதான் பிறந்திருப்பாரு. கரெக்டா? அம்பேத்கர் அப்பதான் பிறந்திருப்பாரு. அது மாதிரி பாரதிதாசனும் அப்படிதான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாரதிதாசன் 1891 தான் பிறந்திருப்பாங்க. அப்ப அம்பேத்கர் பிறந்த வருஷம் தான் சுதேசமித்ரன்ற தமிழ் பாரதியில் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதாவது பருவ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1909 ஓகே 1899 சுதேசமித்ரன் வந்து நாள் இதெல்லாம் அதாவது டெய்லி நியூஸ் பேப்பரா மாத்திட்டாங்க. ஓகேவா? அப்ப பத்திரிகையோட பர்ஃபார்மன்ஸ் என்னது, எதுக்காக பத்திரிகை வந்து நம்ம முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டி முத்துசாமின்ற ஜட்ஜி வந்து ஆறாரு, அதுக்காக தி ஹிந்து பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. யாரும் கேட்டாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியாவும். அவர் இன்னொன்னு ஆரம்பிச்ச பத்திரிகை எது கேட்டாங்க அப்படின்னா 1891 சுதேசமித்ரன், அது ஒரு தமிழ் இதழ்.
அதாவது பருவ இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1899 சுதேசமித்ரன் டெய்லி இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ அது மட்டும் இல்லாம அது ஒண்ணு தொடர்ந்து அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் நம்மளோட கருத்துக்களை வந்து சொல்லணும். ஏன்னா நமக்குள்ள என்ன கருத்து இருக்குன்னு நம்ம வெளிப்படுத்தணும். கரெக்டா? அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் பத்திரிகையில வந்து ரொம்ப எளிமையா வந்து இருந்தது மக்கள் கிட்ட நம்மளோட கருத்துக்களை ஈஸியா சொல்றது. ஓகே, இப்ப மேடை போட்டா இன்னும் நீங்க மேடை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களாம் பர்மிஷன் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு சொல்றாங்க, அடிக்கிறாங்க அந்த டைம்ல பிரிட்டிஷ் காலத்துல. ஸோ அப்போ ஒரு பத்திரிகை மூலயமா நம்மளோட கருத்துக்கள் வந்து என்ன எளிமையா வந்து மக்கள் கிட்ட சொல்ல முடியும். அதுதான் இந்த ஆயுதமா எடுத்தாங்க. பத்திரிகை ஒரு ஆயுதமா வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுல மற்ற முக்கியமான பத்திரிகை என்னன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் போர்ட்ரேட்னு ஒரு பத்திரிகை, சவுத் இந்தியன் மெயில்னு ஒரு பத்திரிகை, மெட்ராஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, இந்தியா விஜயா, இது உங்களுக்கே தெரியும் இந்தியா விஜயா யாருன்னு சொல்லிட்டு பாரதியாரோட இது, சூரிய உதயம்ன்றது நீலகண்ட பிரம்மாச்சாரி அவரோட இது, அப்புறம் தேசபக்தன் அப்படின்றது வந்து திருவிக்கா. ஓகேவா, திருவிக்கா வந்து பார்த்திருப்பீங்க, தமிழ் படிச்சவங்களும் தெரியும். ஓகேவா, திருவி கல்யாண சுந்தரன் அவரோட பத்திரிகை வந்து தேசபக்தன். தமிழகத்துல ஃபர்ஸ்ட் வந்து தி ஹிந்து, சுதேசமித்ரன், பின்னால ரொம்ப முக்கியமான பத்திரிகை இதெல்லாம் தான். ஓகேவா, ஸோ இதுவும் இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் கருத்து படம் இந்த கார்ட்டூன் மாதிரி போட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணி சொல்லுவாங்க. அதான் முதல்ல எதெல்லாம் பண்ணாங்க கேட்டாங்கன்னா இந்தியாண்ட பத்திரிகையில பாரதி தான் முதல்ல பண்றாரு. ஓகேவா, அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டு சித்திரங்கள் மூலயமா வந்து காமெடி பண்ணி கார்ட்டூன்ஸ் மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் வந்து இந்தியான்ற பத்திரிகையில முதல்ல பாரதியார் தான் பண்றாரு. ஓகே, அவரோட பத்திரிகை தான் விஜயான்னு சொல்லுவாங்க. ஸோ சூரிய உதயம்னா நீலகண்ட பிரம்மாச்சாரியோட இது, தேசபக்தன் அப்படின்னா திருவிக்காடு. ஓகேவா, ஸோ முக்கியமான பத்திரிகைகளும் சொல்லிட்டேன். முதல்ல ஆரம்பிச்சதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். ரீசன் சொல்லியாச்சு, எப்படி வந்து சொல்லியாச்சு, யார ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு சென்னை மகாஜன சபைப்பா. ஓகே, சென்னை மகாஜன சபை 1884 மே 16 இப்ப வரையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெரும்புரட்சிக்கு அப்புறம் இன்னும் காங்கிரஸ் கட்சி உருவாவே இல்லை. ஓகே, இன்னும் காங்கிரஸ் கட்சி உருவாவே இல்லை. காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இது எல்லாமே. இப்ப 1884 மே 16 ஆரம்பிக்கப்படுது சென்னை மகாஜன சபை. இதோட தலைவரா யாரு இருக்காரு பாத்தீங்கன்னா பி ரங்கையா அப்படிங்கிற நம்ம தான் இருக்காரு. ஓகேவா, இதோட தலைவர் முதல் தலைவர் ஃபர்ஸ்ட் தலைவர்னு கேட்பாங்க. ஓகேவா, இதோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? பி ரங்கையான்றவர் தான் இதோட முதல் தலைவரா இருக்காங்க. வீரராகவாச்சாரியா ஏற்கனவே பார்த்தோம்ல, அவரு தான் இங்க வராரு. அப்புறம் பி அனந்தசார்லுன்றவர் இதோட செயலாளர் வந்திருக்காரு. ஓகேவா, அப்ப சென்னை மகாஜன சபையை எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 1884 மே 16 சென்னை வாசிகள் சங்கம் 1852. ஓகே, அவங்க ரஜினி லட்சுமணாசும் இன்னொருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு போட்டு பழகிக்கோங்கன்னா இவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பாருங்க, ரொம்ப சூப்பரான கோரிக்கைகளா இருக்கும். பின்னால இவங்க கேட்கிற கோரிக்கைகள் இருக்குல்ல, சென்னை மகாஜன சபையில இருக்கக்கூடிய கோரிக்கைகள் காங்கிரஸ் கட்சியுமே பின்னாடி எடுப்பாங்க. ஈஸியா சொல்லணும்னா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்பயர் எடுத்துக்கலாம், இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி கூட அடிச்சுக்கலாம். அதை நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கோரிக்கைகள் யாரோட கோரிக்கைகள் வந்து பின்னால காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டாங்கன்னா இவங்களோட கோரிக்கை எல்லாம் காங்கிரஸ் கட்சி பின்னால எடுத்துப்பாங்க. என்னென்ன கோரிக்கை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோரிக்கை, இங்கிலாந்து மற்றும் இந்தியா ஒரே நேரத்தில் ஐசிஎஸ் தேர்வை வந்து நடத்த வேண்டும் சொல்றாங்க. ஐசிஎஸ் தேர்வுனா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஆனா அது இந்தியால கிடையாதுன்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியால கிடையாது. அதான் காமெடியே. இங்கிலாந்து லண்டன்ல போய் எழுதணும். இந்தியால நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நீங்க வேலைக்கு போனோம், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவ்வளவுதான். அந்த டைம்ல இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா லண்டன்ல போய் எழுதணும். லண்டனுக்கு போனா 8 மாசம் ஆகும். எப்படி லண்டன்ல போய் எழுதுனாதான் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும். இந்தியால நீங்க வேலை பார்க்கணும்னா அவதான் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, சென்னை மகாஜன சபை இங்கிலாந்துலயும் இந்தியாலயும் ஒரே டைம்ல அட் டைம்ல அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க, எக்ஸாம் சைமல்டேனியஸ்லி அட் டைம்ல வைங்க. அதே ஒரே சமயத்துல ரெண்டுத்தையும் எக்ஸாம் வைங்க. எதுக்கு இந்தியால ஒரு டைம்ல இங்கிலாந்து ஒரு டைம்ல வைக்கிறீங்க? இந்தியால மாதிரி எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, ஆமா இந்தியா கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்குல்ல லண்டன்ல வந்து இந்தியன் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கும். அவங்க தான் வந்து சட்டத்தை போடுவாங்க, இந்தியாவில் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுவோம், அவங்க பேர் தானது இந்தியன் கவுன்சில் சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஓகேவா, இந்தியன் கவுன்சில் அமைப்பு தான் லண்டன்ல இருந்துட்டு சொல்லுவாங்க இந்தியாவில் என்ன நடக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை தூக்கி விட்டுருங்க. எதுக்கு அங்கிருந்து சொல்லிட்டு இருக்காங்க? எதுக்கு யாருங்க அவங்க லண்டன்ல எதுக்கு சொல்றாங்க? இந்தியாலே ஒண்ணு போடுங்க, எங்களோட கோரிக்கையை நாங்க சொல்றோம், அதை நீங்க சொல்லுங்க எங்க கிட்ட எது பண்ண போறீங்கன்ட்டு நம்ம பேசி முடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கை என்னன்னா, வரி மற்றும் ராணுவ செலவுகளை கம்மி பண்ணுங்க. சும்மா வரி போடுறோம் அது பண்றா சொல்லிட்டு நிறைய வரி போடுறீங்க, நாங்க ராணுவத்துக்கு மிலிட்டரி செலவு பண்றோம், ரொம்ப ஊறப்பட்ட செலவு பண்றீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதான் சொல்லியிருப்போம்ல, 1885 ஐஎஃப்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதன் கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டாங்க. ஓகேவா, அப்ப
சென்னை மகாஜன சபைன்றது 1884 மே 16 நடக்குது. இதுல வந்து பி ரங்கையா தலைவராக இருக்காரு, பி அனந்தசாமி வந்து செயலாளராக இருக்காரு. இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதுல கோரிக்கைகள் பார்த்துட்டீங்க. இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இப்பதான் வந்து மிதவாதிகள் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ என்னன்னா 1885 இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று நடக்குது. சிம்பிளா சொல்ல போச்சுன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 ஆரம்பிச்சாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர், ஒரு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பார்க் மாதிரி வச்சுக்கலாமா, ஸ்பார்க் மாதிரி வந்துருது. யாருன்னா 1884 டிசம்பர் மாசத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, மே மாசம் 16ஆம் தேதி, மே மாசம் 16ஆம் தேதி பார்த்தோம். மே மாசம் முடிச்சு இப்ப டிசம்பர் வந்துட்டோம். 1884 டிசம்பர் மாசத்துல சென்னை அடையாள இருக்கக்கூடிய பிரம்மஞான சபை, ஓகேவா, சென்னை அடையாள பிரம்மஞான சபை வந்து அடுத்து வந்து நிறுவிப்பாங்க. அங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துறாங்கன்னா, பின்னால வரக்கூடிய இந்திய நேஷனல் காங்கிரஸோட தலைவர்களா இருக்கக்கூடிய, பின்னாடி வருவாங்க தலைவர்கள், இந்திய நேஷனல் காங்கிரஸோட தலைவர்கள் இன்னும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே இந்த மிதவாதிகள் சொல்றாரு வட்டம், தாதாபாய் நௌரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கேடி தலாங் அப்படின்ற 3 நபர் இந்திய லெவல்ல பெரிய ஆளுங்க. அவங்க சென்னை அடையாறுல 1885 டிசம்பர் மாசம் வந்து இதுல கலந்துக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் இந்த இன்சிடென்ட்ல கலந்துப்பாங்க. ஸோ கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க, நம்ம ஏன் வந்து ஒரு இந்தியா இணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்க கூடாது, மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு கோரிக்கை மாதிரி பண்ணக்கூடாது, பிரிட்டிஷ் கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த யோசனை தான் பின்னால என்னவா மாறுது அப்படின்னா, நமக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸா மாறுது. அதுவே தமிழ்நாட்டுல இருந்து இதுல யாரெல்லாம் கலந்துருப்பா சொல்லியிருப்பாங்க. இவங்கலாம் நேஷனல் லெவல், ஓகே, இந்தியா லெவல்ல பெரிய ஆளுங்க. தமிழ்நாட்டு லெவல்ல ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, ஆனந்தசாமி, இது முன்னாடி பார்த்துல அவங்க தான் கலந்துட்டு இருக்காங்க. ஓகே, எங்க சென்னை அடையாறுல பிரம்மஞான சபை கூட்டத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியம். இது அப்படியே நான் டேபிள் மாதிரி போட்டுப்பா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, 1885 டிசம்பர் மாசம் போல, 1885 டிசம்பர் மாசம் போல WC பானர்ஜின்றதா அது வந்து தலைவரா இருப்பார். இந்திய நேஷனல் காங்கிரஸ் எங்க ஆரம்பிப்பாங்கன்னா பம்பாயில ஆரம்பிப்பாங்க. அது தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா WC பானர்ஜி. ஓகேவா, அதுல மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 72 பேர் இருப்பாங்க. அந்த 72 பேர்ல 22 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகேவா, முதல்ல இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல 72 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 72 பேர்ல 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். பாருங்க, ஒரு நேஷனல் லெவல் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுல தமிழர்கள் வந்து எவ்வளவு முக்கியத்துவமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப அடுத்து யார் வராங்க பாத்தீங்கன்னா 1886 வருஷம் மீட்டிங் நடக்கும். அடுத்த மீட்டிங்ல 1886 யார் தலைவராக இருக்கு பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி, அவர் தான் தலைவராக இருப்பாரு. ஓகேவா, கொல்கத்தா, அது வந்து எங்க நடக்குதுன்னா கொல்கத்தால நடக்குது. ஓகேவா, சோ கொல்கத்தால வந்து எத்தனை பேர்னா 436 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 47 பேர் வந்து தமிழர்கள். ஓகேவா, சோ ரெண்டாவது மீட்டிங் எங்க நடக்குது 1886 அதோட தலைவராக இருக்கக்கூடியது இந்திய நேஷனல் காங்கிரஸோட அந்த மாநாட்டின் தலைவராக இருக்கக்கூடியது தாதாபாய் நௌரோஜி. எங்க நடக்குது? கொல்கத்தால நடக்குது. 436 பேர்ல 47 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்து 1887 ஃபக்ருதீன் தியாப்ஜின்றவர் வந்து அந்த மாநாட்டு தலைவராக இருப்பாரு. அங்க எங்க நடக்குது பாத்தீங்கன்னா சென்னையில 1000 விளக்கு தொகுதி இருக்குல்ல, 1000 லைக் சொல்ல, அங்க வந்து மகீஸ் தோட்டத்துன்ற இடத்துல வந்து நடக்கும். இங்க 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 362 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஓகேவா, சோ இந்திய நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா 1885 மொதல் வாட்டி எங்க போட்டாங்கன்னா பம்பாயில போட்டாங்க. அதோட தலைவர் யாரு கேட்டாங்கன்னா WC பானர்ஜி. ஓகேவா, எத்தனை பேர்? 72 பேர், 22 பேர் தமிழர்கள். அடுத்து 1886 தாதாபாய் நௌரோஜி கொல்கத்தால நடந்துச்சு. இந்த கவுண்ட் மோஸ்ட்லி தேவையில்லை. இதுல கேட்பாங்க சென்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். 1887 ஃபக்ருதீன் தியாப்ஜி போறாங்க. சென்னை 1000 விளக்கு மகீஸ் தோட்டத்துல 362 பேர் வந்து கலந்துறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்ப தமிழ்நாட்டோட மிதவாதிகள். சார் மிதவாதிகள் சொல்றீங்களா, அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன சார் மிதவாதிகள்னா என்ன? மாட்ரிக்ஸ்னு போட்டிருக்கீங்களே, அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க. மிதவாதினா ரொம்ப சிம்பிளா ஒரே இல்லை சொன்னா, மிதவாதிகள்னா படிச்சவங்க, படித்த இளைஞர்கள், படித்த நபர்கள். ஓகே, அந்த காலத்திலேயே படிச்சவங்க, டிகிரி 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்க. இப்ப நம்ம பார்த்தல ஒன்னாத்துக்கு முன்னாடி மீட்டிங் 1885 86 88 அந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. அப்புறம் வேற யார் சார் கலந்துப்பாங்க அப்படின்னா பொதுமக்கள் கலந்துக்காம இங்கிலீஷ்லயே பேசிப்பாங்க.
hey, how are you, what are you doing, British are not harmful to you, to Indians, okay, like that, what is that அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க அந்த மீட்டிங்ல. வந்து ஒரு காஃபி டீயை குடிச்சிட்டு பிரிட்டிஷ்ல ரொம்ப நல்லவங்க, நம்ம கேட்ட எடுத்துப்பாங்க, சொல்லிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. வெளியில மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, அது என்ன பேசணும்னு சொல்லிட்டு தப்பா சொல்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கக்கூடியவங்க தான் வந்து மாட்ரேட்ஸ், மிதவாதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி படிச்சவங்க படிக்காதவங்க அதை சேர்க்க மாட்டாங்க, இங்கிலீஷ் மட்டும் தான் அதில் பேசிப்பாங்க. பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு வந்து கோரிக்கையா வைப்பாங்க, பிரிட்டிஷ் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க பிரிட்டிஷ், ப்ளீஸ் பிரிட்டிஷ் செஞ்சு விட்டுருங்க பிரிட்டிஷ், அந்த வரி கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க பிரிட்டிஷ், அந்த எக்ஸாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க, செஞ்சு விட்டுருங்க, கொஞ்சம் பண்ணுங்க பிரிட்டிஷ் வந்து நம்ம இப்படி கேட்டா சுத்தமா பண்ண மாட்டாங்க. ஓகே நம்ம வச்சு கேட்கறாங்க, ஓகேடா, சரிடா, வேற ஓகேடா அப்படின்ட்டு அவனுக்கு பண்றானுங்க, பண்ணல, ஓகே மண்டே ஆடிட்டு இருப்பானுங்க. இவங்களும் வருஷம் போயிட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, மீட்டிங்கை போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது பின்னால வெடிக்க ஒரு இடத்துல, அதை நான் சொல்றேன். ஸோ அப்ப தமிழ்நாட்டோட மிதவாதிகள் என்னது, பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு சாஷ்டாங்கமா பொறிங்க போயிட்டு பிரிட்டிஷ் இதை கொஞ்சம் பண்ணிடுங்க பிரிட்டிஷ், செஞ்சிருங்க பிரிட்டிஷ், ப்ளீஸ் பிரிட்டிஷ், கோரிக்கைகளா வைப்பாங்க. கோரிக்கைகளை மட்டும்தான் வைப்பாங்க, எதிர்த்து கேட்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, போராட்டம் பண்றது அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, படித்தரப்பது. அப்ப தமிழ்நாட்டோட மிதவாதிகள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வி.எஸ். கிருஷ்ண சாஸ்திரி, ஓகேவா, சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ரமணன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? யார்ட்டாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா கூட்டுக்காரணத்துல கேட்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் வந்து வெளியில இருந்து அவுட்டர் சோர்ஸ் போறாங்க அப்படின்னா டக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? யாரு? சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, சீனிவாசன், சிவசாமி, கிருஷ்ணசாமி, சாமின்னு வந்தா சாஸ்திரி, சாமி, வெங்கட்ரமணன், நடேசனார், மாதவரா, சுப்பிரமணியன், அவ்வளோ. ஓகேவா? இப்ப மிதவாதிகள் யாரும் தெரிஞ்சிச்சா? தமிழ்நாட்டோட மிதவாதிகள் யாரும் தெரிஞ்சிச்சா? இப்ப நெக்ஸ்ட் அது மாதிரி இந்தியாவிலேயே நான் சொல்லியிருப்பேன், இவங்களாமே மிதவாதிகள் தான். தாதாபாய் நௌரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கேடி தலங், இவங்களாமே மிதவாதிகள் தான், அதாவது நேஷனல் லெவல்ல, இந்தியா லெவல்ல. ஓகேவா? இப்ப சுதேசி இயக்கம்னா அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மிதவாதிகள் போய் ரிக்வஸ்ட் கேட்கறது, கோரிக்கை கேட்கறதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, 1805 நம்ம இந்தியாவை 2ஆ உடைக்கிறதுக்கு பிளான போடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா 2ஆ உடச்சு விட்டு வங்க பிரிவினை சொல்லிட்டு இந்தியா உடச்சு விட்டுருவாங்க. எப்ப? 1905 வாக்குல. ஓகேவா? நம்ம 1885 இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துலயே இந்தியாவை 2ஆ உடச்சு விட்டுறாங்க. பிரித்தாளும் கொள்கை தான், பிரிட்டிஷ்னா நமக்கு தெரியும், பிரித்தாளும் கொள்கை தானே பண்ணுவாங்க. ஸோ 1805 வங்காளத்தை பிரிக்கிறாங்க. இந்த டைம்லயும் வந்து மிதவாதிகள் என்னதான் பண்றாங்க, பண்ணாதீங்க பிரிட்டிஷ், வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பதான் கடுப்பார சில நபர்கள் வந்து தீவிரவாதிகளா மாறுறாங்க. தீவிரவாதிகளா சார்? என்ன சார் டெரரிசம்லாம் சொல்லி? அப்படிலாம் இல்லப்பா, தீவிரவாதினா அவங்க நினைச்ச விஷயத்த தீவிரமா பண்றதா தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப 2ஆ பிரியுது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சின்றது 2ஆ பிரியுது. மிதவாதிகள்னு ஒருத்தவங்களும் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. தீவிரவாதினா ஒண்ணும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி, அது வேற அர்த்தம். இங்க தீவிரவாதிகள்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த தீவிரமா எடுத்து பண்றது. தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டத்துல இறங்குவாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா போராட்டத்துல இறங்குவோம், போராட்டத்துல இறங்கி நியாயமான முறையில கேட்பாங்க பிரிட்டிஷ் கிட்ட. அது மாதிரி அதுல வந்து பொதுமக்களை வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. ஓகே, பொதுமக்களை தன்னிடம் ஈர்த்தது யாருன்னு கேட்டாங்கன்னா தீவிரவாதிகள் தான். தீவிரவாதினா பொதுமக்களை உள்ள சேர்ப்பாங்க, மாணவர்கள், படிக்காதவர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பாங்க, வட்டார மொழி பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு இருக்க போவாங்க தீவிரவாதிகள். அப்பதானே தெரியும், வெறும் நீங்க மட்டுமே ஒரு 4 பேர் போயிட்டு உட்காந்து பேசிட்டு தான் என்ன தெரியும். ஸோ மக்கள் எல்லாரும் வருவாங்க, அவங்களோட கோரிக்கைகளை கேட்பாங்க, போராட்டம் பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட கேட்கறது தான் தீவிரவாதிகள். ஏன் வந்து 2ஆ பிரியுது? 1905 வங்க பிரிவினை நடக்குது. அப்பயே மிதவாதிகள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ பிரிஞ்ச தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இனிமே பிரிட்டிஷே நமக்கு தேவையில்லை, அவனுக்கு போற ரூல்ஸ் நமக்கு தேவையில்லை, அவனுக்கு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, எதுவுமே நம்ம அவங்களுக்கு தேவையில்லை, பிரிட்டிஷே நமக்கு வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அதான் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம்னா ஒண்ணும் இல்லை, நம்ம இந்திய மக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ், எல்லா பொருட்களும் இந்தியர்கள் தான் மட்டும்தான் இருக்கும். பிரிட்டிஷோட பொருட்களை புறக்கணிக்கணும். அவங்களோட அலுவலகங்கள், அவங்களோட ஆபீஸ், அவங்களோட எல்லா பொருளையும் நம்ம புறக்கணிக்கணும். அவங்க நமக்கு வேணாம், இந்தியர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான்
சுதேசி இயக்கம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் யார் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து யூனிட் 6 தானே பார்க்குறோம். யூனிட் 6ல தமிழ்நாடு பற்றி தான் முக்கியமாக வரும். தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கத்தை யார் வந்து முன்னெடுத்து நடத்தான்னு கேட்டாங்க அப்படின்னா வஉசி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? வஉசி கப்பல் வெட்டி தமிழ்னு சொல்லுவாரு அவரு. அப்புறம் பாரதியார் வந்து பண்ணுவாரு. வி சக்கரையர்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் வருவாரு. சுரேந்திரநாத், அதாவது சுரேந்திரநாத் ஆரியார் சொல்லிட்டு இவர் வந்து பண்ணியிருப்பாரு. இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா? சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சிவ சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ரொம்ப முக்கியமானவர். மிஸ் ஆயிருக்கு அவருமே. ஓகே, வஉசி, பாரதியார், சிவசுப்பிரமணியம், சுரேந்திரநாத் ஆரியா, வி சக்கரையார் இவங்களாம் வந்து தமிழ்நாட்டுல தீவிரவாதிகளா இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டு தீவிரமா வந்து தீவிரவாதி பக்கம் வந்து கை கொடுத்து பண்ணியிருக்கவங்க தான் இவங்க. ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா சென்னையில பிபின் சந்திரபால் வருவார். லால் பால் பால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லால் பால் பால்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பிபின் சந்திரபால்ன்றவர் வந்து இவருமே ஒரு தீவிரவாதி தான். ஓகே, இவருமே ஒரு தீவிரவாதி தான். தீவிரவாதி டெரரிஸ்ட் கிடையாது. தீவிரவாதினா இந்த மாட்ரிஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. அந்த அத மாதிரி இவர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு வந்திருப்பாரு. ஸோ சென்னையில வந்து மக்கள் கிட்ட பேசும்போது இளைஞர்கள் மாணவர்லாம் வந்து அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆவாங்க. ஆஹா, எப்படி இருக்கு இந்தியா, நம்ம கண்டிப்பா வந்து சுதந்திரம் அடைஞ்சே தீரணும்டா அப்படின்னு லெவலுக்கு இவர் வந்து பேச்சு கொடுப்பாரு. ஸோ நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இன்னும் தீவிரவாதிகளோட அமைப்பு வந்து நல்லா போயிட்டு இருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தோட மற்றொரு அங்கம் என்ன பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில சுதேசி நீராவி கப்பல். ஓகேவா? அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பவர் இருக்கு, அவங்க ஒரு கவர்மெண்ட். அது மட்டும் இந்தியால நிறைய கொள்ள அடிக்கிறானுன்னு வச்சுப்போமே. அவனுங்க வந்து கப்பல் விட்டுருவாங்க. கப்பல் விட்டு வரி வசூல் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வஉசி இருப்பார்ல, வஉசி என்ன பண்ணாருன்னா தன்னோட ஓன், அதாவது சொந்த பணம் இல்லாம மத்த கிட்ட இருந்து கடன் வாங்கி நிறைய வந்து ஷேர்ஸ் எல்லாம் போட்டு கப்பலை வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அதனால கப்பல் வட்டி தமிழ்னு சொல்றோம். ஸோ சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பாரு. அந்த 2 கப்பல் வச்சிருப்பாரு. கப்பல் பேர் தான் கேட்பாங்க. SS காலியா, SS லாகோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல் வந்து வாங்குவாரு. எங்கேயும் வந்து ஓட விடுவாரு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கும் இலங்கையில் உள்ள கொழும்பு அப்படின்னு இடத்துக்கும் வந்து அந்த கப்பலை வந்து ரன் பண்ண இருப்பார். ஓகேவா? ரன் பண்ண விட்டு பிரிட்டிஷ்காரங்களோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அதோட டிக்கெட் விலைகளை வச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இதை பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ் அவரோட ரொம்ப கம்மியா பண்ணிருப்பாங்க. ஒரு போட்டியை நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப சுதேசியோட ஒரு அங்கம் தான் என்னது, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தூத்துக்குடியில இருந்து இலங்கை கொழும்பு காட்டு விட்டாரு நமது வஉசி அவர்கள். SS காலியா, SS லாவோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதைதான் பாரதியார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பாரதத்தாய் பெற்றெடுத்த 2 புதல்வர்கள், பாரதத்தாய் பெற்றெடுத்த 2 புதல்வர்கள் தான் இந்த 2 கப்பல் சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பாரதியார். ஓகேவா? ஸோ தூத்துக்குடி, கொழும்பு, ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கோம். SS லாவோ, SS காலியா, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டே இருக்கும்போது பிபின் சந்திரபால் வந்து என்ன பண்றோம்னா கைது பண்றாங்க. ஏன்னா தீவிரவாதங்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்களா. ஸோ கடுப்பான பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து விடுதலை பண்ணுவாங்க. பிபின் சந்திரபால் வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுறாங்க. யாரு? நமது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அதை வந்து கொண்டாடுறாங்க. எப்படின்னா சுயராஜ்ய தினம் சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க. சுயராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க. யாரு? வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாலாம் ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சாலும் அனல் பறக்கும். அப்படி அனல் பறக்கும். அந்த மாதிரி ஒரு பேச்சாளர், மிக சிறந்த பேச்சாளர் வந்து சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? சுப்பிரமணிய சிவா வந்து மிகப்பெரிய பேச்சாளர். வஉசியுமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிபின் சந்திரபாலோட அவர் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. விடுதலை பண்ண உடனே சுயராஜ் தினம் சொல்லிட்டு தமிழ்நாட்டை கொண்டாடிப்பாங்க இவங்க 2 பேரும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்களை கைது பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? இவங்களை வந்து கைது செய்யறாங்க பிரிட்டிஷ். ஸோ என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1908 கோரல் நூற்பாய் வேலை நிறுத்தம், ரொம்ப வந்து வேலையாட்கள் கொண்டு ரொம்ப வேலை சுமைகளை வந்து கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல கோரல் நூற்பாயில வந்து வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது தலைமை தாங்காது வஉசி சுப்பிரமணிய சிவம் தான். ஸோ இது ஒரு இன்சிடென்ட். அது மட்டும் இல்லாம இப்ப சுயராஜ் டே சொல்லிட்டு கொண்டாடுறாங்களே, இது 2 இன்சிடென்ட் சேர்த்து பார்த்தான காண்டான பிரிட்டிஷ் பிடிச்சி இவங்களை ஜெயில போட்டுறாங்க. ஸோ இங்கதான் வந்து நம்ம ரொம்ப படிச்சிருப்போம் என்னன்னு சொல்லிட்டு. வஉசிக்கு வந்து 2 ஆயுத தண்டனை கொடுத்துருப்பாங்க. செக்கிழுத்த செம்மன் சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வந்து இவர் வந்து கொடுமை பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. வஉசியை ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பாங்க. அந்த மாட்டு சின்ன செக்குலாம் எழுப்பாங்க. அந்த மாடு இல்லாம இவரை வச்சு செக்குலாம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிருப்பாரு வஉசி. அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஜெயில. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு திருநெல்வேலி வந்து ஒரு புரட்சி வெடிக்குது. ஓகேவா? திருநெல்வேலி மக்கள் வந்து புரட்சியில இறங்குறாங்க. யாருடா நீங்க எங்க தலைவர்கள் வந்து கைது செய்யறதுக்கு? வஉசி சுப்பிரமணிய சிவம் கைதான விஷயம் தெரிஞ்சு திருநெல்வேலியில புரட்சி வெடிக்குது. வெடிச்சு பிரிட்டிஷோட போலீஸ் ஸ்டேஷன் அது இது சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குறாங்க.
தீக்கிரையாகப்பட்டதுன்னு சொல்லிட்டு புக்லயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ திருநெல்வேலியில புரட்சி வெடிக்குது. எதுக்கு? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணதுனால. ஓகே, இப்ப என்ன பண்றாங்கன்னா மத்த தீவிரவாதிகள் இருப்பாங்களா, மத்த நபர்கள், இவங்க கைது பண்ண பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. ஓகேவா? பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார், அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரி போயிடுவாங்க. ஏன் பாண்டிச்சேரி போயிட்டா பிரிட்டிஷ் வரமாட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க பாண்டிச்சேரியில. ஸோ பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால பிரிட்டிஷ் அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க போக மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பாரதியார் என்ன பண்ணோம், முதல்ல பாரதியார் தான் போவாங்க. பின்னால வந்து அரவிந்த் கோஷும் வி சுப்பிரமணியரும் வந்து போவாங்க. ஓகே, அங்க போயிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து தான் பாண்டிச்சேரியில இருந்துகிட்டு இந்தியா, விஜயா, சூரியோதயம் என்ற பத்திரிகைகளை வந்து எழுதுவாங்க. ஓகே, தீவிரவாத கருத்துக்கள் பயங்கரமான மக்கள் கிட்ட இருந்து ஒரு எழுச்சியை ஏற்படுற வரையுமா பயங்கரமான விஷயங்கள் வந்து எழுதுவாங்க பாரதியார், அரவிந்த் கோஷ் மற்றும் வி. இதெல்லாம் கேட்பாங்க. எங்க பாண்டிச்சேரியில இருந்து வெளியே வந்த பத்திரிகைல இருந்து கேட்டாங்கன்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம். பாண்டிச்சேரி தப்பி போனவங்க யாரும் கேட்டாங்கன்னா பாரதியார், அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியன் சொல்லி. ஓகே, சோ இப்போ வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ புரட்சிகரவாதிகளை பார்க்க போறோம். எனது புரட்சிகரவாதிகளா அப்படின்னா அவங்க யாரு சார் அப்படின்னா மிதவாதிகள் ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஐயா பிரிட்டிஷ் கொஞ்சம் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் செஞ்சு விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. தீவிரவாதிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மக்களை கூப்பிட்டு அட வாங்க பண்ணிடலாம் மக்கள், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்க தீவிரவாதிகள். புரட்சிகரவாதிகள்னா என்னன்னா ஒண்ணு எடுத்தாலே கண்டு பாம் தான், பேச்சுலாம் கிடையாது, ஒன்லி ஷூட் தான், டப்பு சுட்டு போனோம் இல்ல பாம் போட்டு கொள்றது, அவ்வளவுதான் பயங்கரவாதிகள். ஓகே, பயங்கரவாதிகள் என்னது பிரிட்டிஷ் நபர்களை பிரிட்டிஷ் வந்து என்னது சுட்டு கொள்றது இல்ல போட்டு தள்ளுறது மட்டும் தான் இவங்களோட ஒரே இது. அது மூலயமா மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணதான் அவங்க நம்புறாங்க, புரட்சிகரவாதிகள் நம்புவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இந்தியா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் இருக்கும். ஓகேவா? லண்டன்ல இந்தியா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் இருக்கும். அங்க வந்து பயிற்சிக்கு போய் கத்துப்பாங்க. ஓகே, அவங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறவங்க யார் யாருன்னா TSS ராஜன், வி சுப்பிரமணியனார், MPT ஆச்சாரியா சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, லண்டன்ல போயிட்டு அதை போய் பிராக்டிஸ் பண்ணி கத்துப்பாங்க. எப்படி சுடணும், எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி வந்து பாம்பு போடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கத்துட்டு வருவாங்க. எங்க? லண்டன்ல இந்தியா ஹவுஸ்ல, பாரிஸ்லயுமே ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இந்த 3 விஷயம் நடக்கும். அது மாதிரி 1904ல பாரத மாதா சங்கம் சொல்ற சங்கமா இருக்கும். இதுவுமே அது புரட்சிகரவாதி தான். ஸோ இது ஆரம்பிச்சிருக்காருன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஓகே, இது ஆரம்பிச்சிருக்காரு நீலகண்ட பிரம்மாச்சாரி. இவர் தான் வந்து சூரிய உதயம் அந்த பத்திரிகை கூட முன்னாடி பார்த்திருப்போம். ஓகேவா? சோ பாரத மாதா சங்கத்தை ஆரம்பிச்சவர் யாரு? நீலகண்ட பிரம்மாச்சாரி. எந்த வருஷம்? 1904 வந்து ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு புரட்சிகார இயக்கம். அதாவது பாம்பு ஷூட் பண்றதா எப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குற இயக்கம் தான் அது பாரத மாதா சங்கம். ஓகேவா? இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன நடக்குன்னா ஏற்கனவே 1908 வந்து கைது பண்ணாங்க. யார? வஉசி வந்து கைது பண்ணுவாங்க. வஉசி வந்து கைது பண்ணாங்களா? சோ கடுப்பான நபர் யாருன்னா வாஞ்சிநாதன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? வாஞ்சிநாதன், மாடசாமி 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? வாஞ்சிநாதன், மாடசாமி 2 நபர் இருப்பாங்க. இவங்க கைது பண்ணது யாருன்னா ஆஷ் என்ற நபர் தான். ஓகேவா? நமது வஉசியும் சுப்பிரமணிய சிவம் கைது பண்ணி ஜெயில போட்ட நபர் யாருன்னா ஆஷ் என்ற நபர். ஓகே, இந்த ஆஷ் அப்படியே படுகொலை பண்ணவன் யாரு? பழி வாங்கணும். எங்க தலைவர் மேலேயும் வந்து இவங்க வாஞ்சிநாதன், மாடசாமியும் வஉசியோட தீவிர ரசிகர்கள். ஓகே, ஃபேன் பாய்ஸ் அவங்க சொல்றாங்க. அந்த ஃபேன் பாய்ஸ் எங்க தலைவர்ல நீங்க ஜெயில போறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷே உனக்கு இருக்குடா ஒரு நாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஷ் போற இடத்த எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். சரியா 1911 ஜூன் 17ஆம் தேதி. ஓகேவா? சரியா 1917 சரியா 1917 ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு சரியா வெயிட் பண்றாரு. இந்த ஆஷன் என்ன பண்றான்னா மணியாச்சி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? மணியாச்சி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பண்றான் அப்படின்னா போயிட்டு இருக்காரு. ஓகேவா? மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஆஷன் நம்பர் வந்து போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாஞ்சிநாதனும் வாடசாமியும் என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க வாஞ்சிநாதனும் வாடசாமியும். ஓகேவா? அங்க வந்து அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. ட்ரெயின்ல ஆஷும் அவரோட மனைவியும் வந்து உட்காந்துருக்காங்க. இவர் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு சைட்ல. வந்து நின்றுட்டு ஆஷ் அப்படின்றான். திரும்பி ஒரே டப்புன்னு ஹெட்ஷாட், ஒரே நெத்தி போட்டுல போட்டாம ஒரே போடுவாரு நமது வாஞ்சிநாதன். ஆஷே அப்படின்றாரு. திரும்புறான், ஒரே டப்புன்னு அட்டே தெரிக்குது. சத்தம் கேட்டு எல்லாரும் பிடிக்க ஓடி வராங்க. வாஞ்சிநாதன் ஓடி போறாரு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஒரு கழிப்பறை இருக்கும். அந்த கழிப்பறையில தன்னைத்தானே சுட்டுட்டு தற்கொலை பண்ணிப்பாரு வாஞ்சிநாதன். அவர் வந்து ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு சீட்டு வந்து வச்சிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா திஸ் இஸ் a rehearsal for killing
கிங் 4 அப்படின்னு அதான் உங்க ராஜபுத்திர வரப்போறாரு, அவர் கொண்டதுக்கான ரிகர்சல் தாண்டா இந்த ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பார். தானே தற்கொலை பண்ணிட்டு இருப்பார் வாஞ்சிநாதன். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான இந்த தேதி கேட்பான். 1911 ஜூன் 17 ரொம்ப முக்கியமான நாள். இவன் யாருன்னா இந்த ஆஷ் யாருன்னா திருநெல்வேலி கரெக்ட். ஏன்னா திருநெல்வேலி தானே அந்த புரட்சி நடந்திருக்கும். 1908 திருநெல்வேலி தானே புரட்சியில் நடந்திருக்கும். ஸோ திருநெல்வேலியோட கலெக்டர் தான் இந்த ஆஷ். மணியாச்சி ரயில் நிலையம், அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் போட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய புரட்சிகரவாதிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஜெயில போட்டுருப்பாங்க. ஓகேவா? இப்ப தேசமே ரொம்ப சைலண்டா இருக்கும். ஏன்னா பண்றது யாருமே இல்லை. ஏன்னா மிதவாதிகள் அப்படி கேட்க மாட்டாங்க. புரட்சிகரவாதிகள் பார்த்தாலே போடுறாங்க, அடி அடி நடிக்கிறாங்க, அவங்களும் உள்ள பதுங்கி இருப்பாங்க. ஸோ தீவிரவாதிகள் எல்லாருமே பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவே என்ன இருக்குன்னா ரொம்ப சைலண்டா இருக்கு. காந்தியுமே இந்த டைம்ல வந்துருக்க மாட்டாரு. ஸோ அந்த டைம்ல ஒருத்தங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து பெண்மணியை சேர்ந்த அன்னி பெசன்ட். ஓகேவா? அயர்லாந்தை சேர்ந்த அன்னி பெசன்ட் என்ட்ரி கொடுறாங்க. இவங்க தான் வந்து தியோசபிகல் சொசைட்டி. ஓகேவா? பிரம்ம ஞான சபையோட தலைவராக வந்திருப்பாங்க சென்னை அடையாறுல. இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா தன்னாட்சி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, எங்க நாட்டுல எல்லாம் இருக்கீங்க, அது உங்க நாட்டுல இல்ல, இது வந்து நீங்க இந்தியர்களும் வழங்கணும்னு சொல்லிட்டு தன்னாட்சி இயக்கம் எங்களுக்கு கொடுங்க. அதாவது தன்னாட்சினா ஒண்ணும் இல்லைங்க, மத்தியில நீங்க இருங்க, மாகாணங்கள் இப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு சொல்றல மாநிலங்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த டைம்ல மாகாணம் சொல்லியிருப்பாங்க. மாகாணங்கள்ல நாங்க பாத்துக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருப்பாங்க நமது அன்னை பெசன்ட் அவர்கள். அது என்னைக்கு நடைமுறைக்கு வந்து கேட்டாங்கன்னா 1916 தான் அது நடைமுறைக்கும். ஓகேவா? அப்ப தன்னாட்சினா என்னது? மத்தியில நீங்க சென்ட்ரல்ல நீங்க பிரிட்டிஷார் கூட நீங்க பாத்துக்கோங்க, மாகாணங்கள்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் போடுவாங்க. அந்த சட்டத்துல வந்து இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, பின்னாடிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த விஷயம் வர்றது யார் காரணம்? அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் தான் காரணம். இது எப்போ வருது நடைமுறைக்கு? 1916 தன்னாட்சிக்கம் நடைமுறைக்கு வருது. ஓகேவா? இது யார் யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டுல GS அருண்டேன், BP வாடியா, CP ராமசாமின்ற 3 பேர் தான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இவங்களுக்கு அன்னி பெசன்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி இவங்களோட முக்கியமான பத்திரிகைகள் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்களோட முக்கியமான பத்திரிகை எதுன்னு கேட்டாங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற பத்திரிகை. ஓகேவா? நியூ இந்தியா காமன்வெல்த்ன்றது அன்னி பெசன்ட்டோட நேரடி உருவாக்கின பத்திரிகை தான் அது. நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற இந்த 2 பத்திரிகை. வெறும் இந்தியானா பாரதியார், நியூ இந்தியானா அன்னி பெசன்ட். ஓகே, இவங்களோட பத்திரிகை. அது மட்டும் இவங்க வந்து 2 புத்தகம் வந்து எழுதுவாங்க. அந்த புக்ஸ் பேர் என்னன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயிட்டுறது, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் சொல்ற புக்கும், இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் அப்படின்ற 2 புக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இந்த 2 புக்கு, இந்த 2 மேகசின் வந்து எழுதியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அதோட 2 முக்கியமான 2 டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்ன டைலாக் பாத்தீங்கன்னா, நான் ஒரு இந்திய டமாரம், தூங்கி கொண்டிருக்கும் இந்தியர்களை தண்டாரம் போட்டு தட்டி எழுப்புவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு முக்கியமான டைலாக். அடுத்து என்ன சொல்லியிருப்போம்னா, வசதியான ட்ரெயின்ல போறதை விட, வசதியான ரயில் அதாவது ட்ரெயின்ல போறதை விட மாட்டு வண்டியில போறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது உங்களோட முக்கியமான டைலாக். ஸோ அப்ப அன்னி பெசன்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னது? தன்னாட்சி இயக்கத்தை இந்தியா கொண்டு வரதுக்காக பாடுபட்டவர். இவங்க வேற யாரு? சென்னை அடையாறில் உள்ள பிரம்மஞான சபை தியோசபிகல் சொசைட்டியோட தலைவராக இருந்தவர். பின்னாடி வந்து உமன்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு அதுக்கும் தலைவராக வருவாங்க. பின்னாடி நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு GS அருண்டேன், BP வாடியா, CP ராமசாமின்றவங்க. இவங்களோட முக்கியமான பத்திரிகை என்னது? நியூ இந்தியா காமன்வெல்த்ன்றது இவங்களோட முக்கியமான பத்திரிகை. அவங்க முக்கியமான நூல் கேட்டாங்கன்னா விடுதலை பெற்ற இந்தியாவின் எப்படி துயிட்டுறது, இந்தியா எ நேஷன். ஓகே, இதுதான் அன்னை பெசன்ட்டோட முக்கியமான பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போனோமா. அதாவது நல்லா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம இவங்க பத்தி படிக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் காந்திலாம் வருவார். காந்திலாம் 1920 வாக்குல தான் வருவாங்க. ஸோ 1914 அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் சொல்லிட்டு எல்லாருமே அடங்கி ஒடுக்கி இருப்பாங்க பிரிட்டிஷ். ஓகே, ஸோ அந்த டைம் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். ஸோ இப்போ யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தென்னிந்திய நரவியல் சங்கம். ஓகேவா? பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிராமணரோட ஆதிக்கம் வந்து நிறைய இருந்திருக்கும். ஓகேவா? அது ஒரு சென்சஸ் கூட சொல்லியிருப்பாங்க. மக்கள் தொகையில 3% இருக்கக்கூடியவங்க தான் பிராமணர்கள். அவங்க வந்து 90% சம்திங் இருக்கும். 90க்கும் மேற்பட்ட கல்வி விகிதத்துல இருந்திருப்பாங்க. ஓகே, மக்கள் விகிதத்துல 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் அன்னைக்கு டேட்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு சென்சஸ் இருக்கும், நான் கரெக்டா சொல்றேன். ஸோ 90% வந்து எழுத்தறிவு, அதாவது கல்வி அறிவு வந்து வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க வந்து அதோட கம்மியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா
பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு பிராமணர் இல்லாதவர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும், அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும், அவங்களோட வந்து எல்லாமே வந்து சரி செய்யணும், அவங்களோட பிரச்சனைகள் வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு பேர் தான் சென்னை திராவிடியன் அசோசியேஷன். அதாவது சென்னை திராவிடர் கழகம் சொல்லிட்டு 1912 உருவாக்குறாங்க. ஓகேவா? சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சொல்லிட்டு 1912 ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர், ஓகே, நான் பிராமின்ஸ், பிராமின்ஸ் தவிர மிச்ச யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு நல உரிமை சங்கம் தான் இவங்க. ஸோ ஜூன் 1916 ஜூன் வந்து என்ன பண்றாங்கன்னா, திருவல்லிக்கேணியில ஒரு ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓகே, ஒரு ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்றாங்க. அது பேர் வந்து திராவிடர் இல்லம்னு கூப்பிடுவாங்க. ஓகே, திராவிடர் இல்லம் இல்ல வந்து ஹாஸ்டலு, பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு ஹாஸ்டல், தங்கும் விடுதி மாதிரி வந்து செட்டப் பண்றாங்க. ஸோ மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அங்க தங்கி படிச்சு அவங்க வாழ்க்கையை மேம்படுறதுக்காக ஒரு அமைப்பு மாதிரி பண்ணிருப்பாங்க. இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதான் ரொம்ப முக்கியமான சம்பவம். நீதி கட்சின்னு சொல்றல, அந்த நீதி கட்சி உருவாதுக்கே இதான் ஆணி வேறு. 1916 நவம்பர் 20 போல சென்னை விக்டோரியா மஹால்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், ஓகேவா, இவங்க 30 பேருமே நான் பிராமணர் அல்லாதவர் தான். 30 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திச்சு பேசுறாங்க. சந்திச்சு பேசி ஒரு விஷயத்த பண்ணோம், பிராமணருக்கு அவங்களோட ஆதிக்கம் வந்து நிறைய இருக்கு, அப்ப நான் பிராமின்ஸ்க்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? SILF அப்படின்ற விஷயத்த தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அமைப்பு தான் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா TM நாயர், C நடேசன், P தியாகராயன், அலமேலு மங்கை. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அலமேலு மங்கை, தாயார் அம்மா. ஓகேவா? யாராரு சொல்லுங்க? TM நாயர், C நடேசனார், P தியாகராயர், அலமேலு மங்கை, தாயார் அம்மா. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1916 நவம்பர் 20 சென்னை விக்டோரியா மகால 1 கோடி 30 பேரு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே இந்த திராவிடர் கழகம், அதாவது பிராமண அல்லாதவர்களுக்கான முதல் யானி வேறு கேட்டாங்கன்னா 1912 சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனும் 1916 ஜூன்ல திருவல்லிக்கேணியில ஹாஸ்டல்ஸ், ஓகேவா, திராவிடர் சங்கம் தங்கும் விடுதி, ஓகேவா, திராவிட இல்லம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நவம்பர் 1912 நவம்பர் 20 சென்னை விக்டோரியா மஹால்ல ஆரம்பிச்ச இந்த விஷயம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம பார்ட் சொல்லிட்டு பினிஷ் பண்றோம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நீதி கட்சி. நீதி கட்சியில தொடர்ந்து லாஸ்ட் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் சொல்லிட்டு இந்த புக்ல முடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.